ஸோ வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோனா ட்ரிப்போட டே 3. ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே செக் அவுட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம் உங்களுக்கு நான் காட்டவே இல்லை. சரி தான் நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம். ஸோ இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஏரியா, பால்கனி மாதிரி இருக்குது. ஸோ எங்கள் ஈவினிங் டைம்ஸ்லாம் உட்காந்து இங்கே பேசுவோம். அதே மார்னிங் இருந்துச்சு இங்கே தான் உட்காந்து காஃபிக்கெலாம் குடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்போம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெட் 3 to 4 பீப்புள்ஸ் வரைக்கும் ஆக்கிபை பண்ணி தூங்கலாங்க. இதில் நல்ல ஒரு நாட் கிங் சைஸ் பட் குயின் சைஸ் பெட்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் ஏசி கிடையாது, ஃபேன் மட்டும் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குளிருக்கு இந்த ஃபேன்லேயே தூங்க முடியலைங்க, செம்ம குளிராக இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஸோ இங்கே ஒரு விண்டோ இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன விண்டோ இருக்குது. இது அவங்க சன்பிளைன்ஸோடு கொடுத்துருக்காங்க. நான் வேணாட்டி இறக்கி விட்டுக்கலாம், இல்லாட்டி ஏற்றி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளம்புறதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கிளம்பலாம். ஸோ மக்களே, தட்ஸ் இட். ஸோ இங்கேருந்து செக் அவுட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 ரூம் இருக்குது. ஸோ இது ஒரு ரூம், அங்கே ஒரு ரூம், அப்புறம் இது எங்களோட ரூம். இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லாஞ்ச் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் கீழே தங்கியிருக்காங்க. நம்ம இதில் கீழே இறங்கி அவங்க வீட்டுக்கு போகலாம். பட் நம்ம போக முடியாது, அவங்க வந்துட்டு போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்டன் செட்டப். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கெஃப்டீரியா மாதிரி வச்சுருக்காங்க. வேணும்னா நம்ம இங்கே சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். சமைக்கிற பொருளெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. பட் நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு அந்த இதெல்லாம் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ சீரியஸ்லி ஒரு ஒர்த்தான ரூமுங்க. நான் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பைக்கில் போக போக சொல்கிறேன். இதுலேயும் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கிங் ஏரியா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்டன் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் மக்களே. ஸோ வெல்கம் டு அர்ஷத்ஸ் அட்வென்ச்சர்ஸ் சேனல். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸும் ஃபுல்லாக பாருங்கள். டூ லைக், டூ கமெண்ட், டூ ஷேர் மை வீடியோஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணா ட்ரிப்போட டே 3ங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:10 ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம ஹோம் ஸ்டேலேருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிட்டு எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப்லைன் இருக்குங்க, ரிப்பிள் அட்வென்ச்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஜிப்லைன் ஒன்று பார்த்தோம். நாங்கள் ஆக்சுவலாக அந்த லாங்கஸ்ட் ஜிப்லைன் அது ஒன்று போகலான்னு நினச்சோம், பிளான் பண்ணோம் மூணாரில். பட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஓகே, சூரியநெல்லி போகலான்னு பார்த்தோம். அது வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியராக போனால் நல்லா இருக்குங்கிற மாதிரி இங்கே லோக்கல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சூரியநெல்லி, கொழுக்குமலை அதெல்லாம். ஸோ அது நாங்கள் இருக்கிறது கம்ப்ளீட் ஆப்போசிட் சைடில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 to 30 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் இருக்கு. ஸோ நேற்று அது போலான்னு ஒரு பிளான் வச்சிருந்தோங்க. பட் மழை அதுங்கிறதுனால எங்கேயுமே போக முடியல. இன்னைக்கு வந்துட்டு நம்ம செக் அவுட் பண்ணி இன்னைக்கு கோயம்புத்தூர் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்து ரொம்ப லேட் ஆயிடும். சரி, அதனால சொல்லிட்டு நாங்கள் அந்த பிளானை ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் தங்கியிருக்கிற ஹோம் ஸ்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பிள் அட்வென்ச்சர் பார்க்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இருக்கு, அப்புறம் வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு வேற ஏதோ ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கிறதா வந்துட்டு நாங்கள் பார்த்தோம். சரி, ஓகே, நம்ம அது போய் ட்ரை பண்ணலாம், பக்கத்துலேயும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ அங்கே போயிட்டு இருக்கோம். ஸோ மக்களே, ரோடு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆஃப் ரோடிங்காக இருக்குங்க. ஃபுல்லாக ஒரே குண்டு மூலியமாக இருக்குது ரோடு. அப்பா. ஸோ இந்த வழியாக தான் போகணும். அதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க இந்த ரிப்பிள் அட்வென்ச்சர் பார்க்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பொன்முடி வியூ பாயிண்ட் ஏதோ டேம் இருக்குண்ணா, பொன்முடி டேம் இருக்கு. ஓல்ட் தார் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இதாங்க வச்சுருக்காங்க.
எல்லாமே இந்த நார்மல் கார்ஸ் விட பாத்தீங்கன்னா, ஏன்னா ஹில்ஸ்ங்கிறதுனால எல்லாமே தாரு, அப்புறம் இந்த பழைய மஹிந்திரா மேஜர் கமாண்டோ சம்திங் அது. ஸோ இதுதான் வச்சிருக்காங்க, எல்லாமே மோஸ்ட்லி இதுதான் வச்சிருக்காங்க. ஏதோ ரோடு ஒர்க் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. எல்லா இடத்துலயும் மென் அட் ஒர்க், ஆமா மென் அட் ஒர்க் போட்டு வச்சிருக்காங்க போர்டு. ஓகே, ஏதோ மலையெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. ரோடே கொஞ்சம் மோசமா தாங்க இருக்கு. இங்கே ஒரு 2 to 3 ஜிப்லைன்ஸ் பார்த்துட்டோம் பாருங்க. இதுதான் ரிப்பிள் அட்வென்ச்சர்னு நினைக்கிறேன். இதுதான் ஹேங்கிங் பிரிட்ஜா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 8 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேங்க மூணாருக்கு இங்கேருந்து. இது வரைக்கும் நம்ம வந்த ரோடு தான். ஸோ மக்கள் என்ன கேட்டீங்கன்னா, நான் சீரியஸா நான் அந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். 3 days எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியலங்க, நிஜமா சொல்றேன். நிறைய பிளேசஸ் பார்த்தோம், நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணோம், நிறைய பீப்புள்ஸை மீட் பண்ணோம், நிறைய புது புது இடங்களுக்கெல்லாம் போனோம். ரியலி ஐ மிஸ் திஸ் பிளேஸ். ஸோ கண்டிப்பா நான் இன்னொரு டைம் திரும்பி வருவேன், பட் எப்போ எனக்கு தெரியல. பட் ஃபார் ஷூர் ஐ வில் கம் பேக். மேபி இது ஒரு 2 day ட்ரிப். பாத்தீங்கன்னா நாங்க ஃப்ரைடே வந்தோம், ஃப்ரைடே ஒரு நாள் இருந்தோம், சாட்டர்டே ஒரு நாள் இருந்தோம், சண்டே we are heading back to கோயம்புத்தூர் now. ஸோ அந்த மாதிரி பார்த்தா வந்து அட்லீஸ்ட் 5 days இருக்கணும். நீங்க 5 days இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ் சுற்றி பார்க்கலாம். சூரியனிலேயே வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் மூணார் டு விசிட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் விசிட் பண்ண முடியல. மேபி நெக்ஸ்ட் டைம் ஃபார் ஷுர். ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மூணார் விசிட் பண்ணாத பீப்புள்ஸ் ப்ளீஸ் டூ விசிட் மூணார் இன் திஸ் சீசன்ஸ். நவம்பர் டிசம்பர்ல இட்ஸ் ஹெவன், ரியலி இட்ஸ் ஹெவன். ஓகே, மழை தூர ஆரம்பிச்சிருச்சு மக்களே. ஓகே மக்களே, இதெல்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்த இடம் தாங்க. ஸோ திருப்பி காட்டுறதுல there is no use. நான் கேமரா எடுத்து உள்ள வைக்க போறேன், மழை செம்மையா பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ லன்ச் எங்கே பார்த்தீங்கன்னா மூணாரில் கம்ப்ளீட் பண்ணோம். மூணாரில் முடிச்சுட்டு இப்படியே மறையூர் கிளம்பிட்டோங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:30 ஆகிட்டு இருக்கு.
ஸோ வாவ், பியூட்டிஃபுல் வியூங்க, செம்மையா இருக்குல்ல. லுக் அட் திஸ் ட்ரீ. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே வரப்போ பார்த்துருப்பீங்க. மூணார் வரப்போ இந்த ட்ரீஸ் நான் நிறைய காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அந்த ட்ரீ தான் இது. அது ஒன்றும் புதுசு இல்லைங்க, திருப்பி நாங்கள் அதே ரோட்ல தான் போகிறோம். அதனால நத்திங் நியூ ஹியர். ஸோ நான் இதுக்காக இப்போவே வந்து கன்க்ளூஷனுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நேரத்தில் இருட்டிருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் ஒரு 1 hour 1.5 hours பார்த்தீங்கன்னா இந்த மறையூர் ஃபாரஸ்ட் தாண்டி ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே எலிஃபென்ட் ப்ராப்ளம்ங்க. நைட் டைமில் கொஞ்சம் ஜாஸ்தி வெளியே வரும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ எதுக்கு ரிஸ்க்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக 4:50 நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் இருக்குன்னு நினைச்சோம். பட் பார்த்தீங்கன்னா இப்போதான் நாங்கள் மறையூர் கிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னும் எப்படியும் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 1.5 hours 2 hours ஆயிருங்க கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருட்டில் வந்துட்டு என்ன எதுவும் பேசினா உங்களுக்கு எதுவும் தெரியாது, புரியாது. ஸோ எதுக்குறான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போவே கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். ஸோ ஹோப் ஸோ இந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட இந்த சப்ஸ்கிரிப்ஷன், அந்த லைக், அந்த கமெண்ட் தான் என்னோட பெரிய பெரிய மோட்டிவே. ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். நீங்களும் வீடியோஸ் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ், புதுசாக பார்க்குற சேனல் பார்க்குற வீடியோஸ் பார்க்குற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ப்ளீஸ் டூ லைக், ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களோட சப்போர்ட்னால வி ஆர் சம்மர் அரௌண்ட் 205 நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் தேங்க்யூ மக்களே, இவ்வளோ பேர் என்ன 200 to 205 பீப்புள்ஸ். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் எனக்கு காட்டினதுக்கு இவ்வளோ நாளா. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக வில் டூ மோர் பியூட்டிஃபுல் வீடியோஸ். ஸோ எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். உங்களுக்கு ஏதாச்சும் என்னோட வீடியோஸ்ல இதை பண்ண நல்லா இருக்கும், அதை பண்ண நல்லா இருக்கும் நீங்க நம்புனீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டூ புட் அ கமெண்ட் ஆன் த கமெண்ட் செக்ஷன். நான் கண்டிப்பாக அதை படிப்பேன். கண்டிப்பாக படிச்சுட்டு சேஞ்ச் பண்ணுறேன். நான் என்ன ஃபாலோ பண்ணிக்க பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாத்துலேயும் மேஜராக இருக்கிற ஒரே ஒரு சஜஷன் வந்துட்டு என்னோட மைக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அது எனக்கே தெரியும். ஸோ மக்கள் நான் மைக்கை மாற்றுறேன், கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஷோர் ஃபார் ஷோர் நான் வாங்கணும், நல்ல மைக்கை வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ வாட் நாட் தென். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ மக்களே. கண்டிப்பாக நான் அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்காக, இவ்வளோ பேர் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்காக. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் சண்டே, அதாவது கம்மிங் சண்டே November 10th அன்னைக்கு ஒரு ரைட் பிளான் இருக்கு. ஒரு நான் போவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ மக்களே, கம்மிங் டு த எண்ட். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் த சேனல். இன்னொரு சூப்பர் கூல் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, Arshad signing off.